Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Aksaruடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building இந்த புஸ்தகத்திலிருந்து On Truth அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா இன்னைக்கு என்னங்கிறத பார்ப்போம். Truth has many levels. Fanatical or dangerous people believe their opinion is the only truth. Truth has many levels அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப உண்மை பல அடுக்குகள் இல்ல பல லெவல்ஸ் கொண்டதா இருக்கு அப்படிங்கிறது முதல் செய்தி. இது ஈஸியா புரிஞ்ச மாதிரிதான் தெரியுது பாக்குறதுக்கு இல்ல. ஆனா அதுக்கான அர்த்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இதே வார்த்தையை பல்வேறு விதமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நேற்று பேசியிருக்கோம். அதோட கண்டினியூஷன் மாஸ்டர் என்ன சொல்லிடுறாங்க, ஃபெனாட்டிக்கல் அது வெறித்தனமான கொள்கைகள் கொண்டவங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரீமா யோசிக்கக்கூடிய ஆட்கள். எது மாதிரி சொல்றீங்க, மதம்னா என்னுடைய மதம் தான் சிறந்த மதம், மத்த எதுவுமே மதம் கிடையாதுன்னு பேசக்கூடிய ஆட்கள். கடவுள்னா என்னுடைய கடவுள் தான் ஒரே கடவுள் உலகத்துல. கடவுள் இருக்கா நான் நம்புறேன், ஆனா என் கடவுள் மட்டும்தான் ஒரே கடவுள். எங்க மதத்துல இருக்கக்கூடிய கடவுள் தான் ஒரே கடவுள், மத்த கடவுள் எல்லாம் கடவுளே கிடையாது அப்படி பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. என்னுடைய மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி, என்னுடைய நாடு தான் உலகத்திலே சிறந்த நாடு. அப்ப தன்னை தவிர தனக்கு இருக்கிறது தவிர வேற எதுவுமே சிறந்ததா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கள ஃபெனாட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டேஞ்சரஸ் பீப்புள், இவங்க டேஞ்சரஸ் ஏன் காரணம் என்னன்னா, தன்னை தவிர மத்த எல்லாருமே தவறு செய்யக்கூடிய ஆட்களா இவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப அந்த ஃபெனாட்டிக்கல் அண்ட் டேஞ்சரஸ் பீப்புளுக்கு தான் நினைக்கிறது தான் உண்மை, அதை தவிர ஒரு பெரிய உண்மை இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய குணமுள்ள ஆட்களா அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மாசம் என்ன சொல்றாங்க, உண்மையில பல கோணங்கள் பல அடுக்குகள் இருக்கு. சாதாரண மக்களுக்கு ஆர் வெறித்தனமான குணம் கொண்டவங்களுக்கு ஆர் டேஞ்சரஸான பீப்புளுக்கு அவங்க சொன்ன உண்மை தவிர வேற எந்த வகையான உண்மையும் அவங்களால பார்க்க முடியாது. மற்றவங்களுடைய அபிப்பிராயங்கள், அவங்களுடைய அபிப்பிராயம்னா என்னது, அவங்க நினைக்கக்கூடிய உண்மையை வெளிப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட அபிப்பிராயம் படி இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா கூட அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்தானே அது உண்மைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அது அவங்களுடைய அறிவோட தொடர்புடையது தானே அப்படிங்கிறது கூட அவங்களால புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது தெரியாது. தனக்கு தெரிஞ்ச ஒண்ணு அது எதுவோ அது மட்டும்தான் உண்மை நம்பக்கூடிய ஆட்கள் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை இதுதான். உண்மை பல அடுக்குகள் கொண்டது. ஒவ்வொருத்தர் பார்க்கிற கண்ணோட்டத்திலிருந்து உண்மை மாறும் தன்மை கொண்டது. இதுதான் முக்கியமான செய்தி. அப்பனா உண்மைன்னு யார் சொன்னாலும் அது அவங்களுடைய பார்வையிலிருந்து தான். முழுமையான உண்மைங்கிறது எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. இது முக்கியமான செய்தி. இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.